வேளச்சேரி 5 ஃபர்லாங் சாலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயலின் போது பள்ளத்தில் கட்டடம் புதைந்த போது மீட்க முடியாமல் கைவிடப்பட்ட ஒரு தொழிலாளியின் மண்டை ஓடு கிடைத்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நிச்சயமாக இந்த ஒரு சோகமான சம்பவத்தை யாருமே மறந்திருக்க மாட்டோம். அந்த வகையில் அந்த தொழிலாளியினுடைய மண்டை ஓடு ஒரு வருட காலத்திற்கு பிறகு கிடைத்திருக்கிறது. என்ன விவரம்? அந்த பின்னணி, நடந்த சம்பவத்தின் பின்னணியோடு விளக்குங்க ரமேஷ். வேளச்சேரி 5 ஃபர்லாங் சாலை பெட்ரோல் பங்க் அருகே கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 10 மாதங்களுக்கு முன்பாக இங்க ஒரு பெரிய கட்டுமான பணி பார்க்கலாம். எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டுமான பணி. இங்க இருந்து கிட்டத்தட்ட தரையிலிருந்து 100 அடி கீழே பாத்தீங்கன்னா பொக்லைன் இயந்திரங்களை வைத்து கட்டுறாங்க பூமிக்கு அடியில. இதுலதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில பெய்த, இந்த வேளச்சேரியில பெய்த ஒட்டுமொத்த தண்ணீரும் இங்க சேர்ந்திருந்தது. இதுல ஒரு 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இதில் 2 பேர் உடல் மீட்கப்பட்டது. அப்பயே 100 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு என்எல்சியிலிருந்து பெரிய பெரிய ராட்சத மோட்டார்களை கொண்டு தண்ணீரை வடித்துதான் அந்த 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதனிலையில இதுல பாதுகாப்பு பணியில் இருந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ராகுல் பக்கடி, தீபக் பக்கடி 2 பேர்ல ராகுல் பக்கடி மட்டும் அப்ப மீட்கப்பட்டாரு. தீபக் பக்கடி என்ன ஆனார் என்று விவரம் தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது இந்த மீண்டும் கட்டுமான பணி இங்க தொடங்கி நடைபெற்று வரும்போது இந்த பொக்லைன் இயந்திரத்துக்கு அடியில ஒரு மண்டை ஓடு மற்றும் உடலின் பாகங்கள் இருந்த நிலையில அதை எடுத்து தற்போது கிண்டி போலீசார் மருத்துவமனைக்கு அமைச்சிருக்காங்க. அதனுடைய டிஎன்ஏ பரிசோதனை செய்த பிறகுதான் அந்த உடல் யாருடைய உடல் என்பது தெரிய வரும். அதாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்டுமான பணியில இருந்த ஒரு தொழிலாளிகளுடைய உடல் என்பது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த இடத்துல கிட்டத்தட்ட பல மாதங்களாக போக்குவரத்தே நிறுத்தினாங்க. வேளச்சேரி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இந்த சம்பவம் நடந்தது. எனவே இது போல பெரிய ஒரு கட்டுமான பணியில இருந்து தற்போது பல மாதங்களுக்கு பிறகு ஒரு தொழிலாளியுடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் முரளி உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. எந்த அளவுக்கு கட்டுமான பணிகள் நடைபெறுதுன்னு பார்க்கலாம். ஏதாவது தொடர்ச்சியா பூமிக்கு அடியில தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்று போல் வரக்கூடிய இடத்துல ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது கிண்டி போலீசார் இது குறித்து விசாரித்து வருகிறார்கள். யாருடைய உடல் என்பது தெரிய வந்தவுடன் அந்த குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டு முறைப்படி அது அடுத்த கட்ட இறுதி கட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திலகவதி. ரமேஷ், தீபக் என்பவருடைய உடல் தான் கடந்த முறை கைவிடப்பட்டது. இப்போ அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து அவருடைய டிஎன்ஏ பரிசோதனை செய்து ஒப்பிட்டு பார்ப்பதற்கான அந்த மாதிரிகள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்கா? நிச்சயமாக தற்போதுதான் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கார்கள். அவர்கள் அவருடைய குடும்ப ரத்த சொந்தங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து இவருடைய டிஎன்ஏவும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அது தீபக் பக்கடி உடல் என்று ஒப்படைப்பார்கள். அப்படி ஒத்துப்போகாத பட்சத்தில் இது யாருடையது என்று ஒரு கேள்வி எழுகிறது. வேற எதுவும் காணாமல் போன தொழிலாளர்களுடைய உடலா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜெய்சீலன், கணேஷ் என்ற 2 பேர் உடல் கிட்டத்தட்ட 100 மணி நேரம், குறிப்பாக கர்ப்பிணி பெண், அந்த உள்ள வேலை செய்வதனுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தார்கள். அவர்கள் இங்க 100 மணி நேரம் காத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய துயர சம்பவத்தில் தற்போது மற்றொரு உடல் என்பது 10 மாதங்களுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது. இது போன்ற கட்டுமான பணிகள் நடைபெறும் போது கூடுதல் பாதுகாப்பு யுக்திகளை கையாள வேண்டும் என்று சொன்னால் இப்போது திருப்பியும் மீண்டும் இந்த செப்டம்பருக்கு பிறகு மழைக்காலம் தொடங்க உள்ளது. இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் மழை பெய்தால் இங்கு தண்ணீர் சேகாரமாகவும் அப்போது வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள். திலகவதி. பல விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.